தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பெரும்பாலும் நம்ம காலை உணவு இட்லி, தோசை அப்படின்னு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இது பலருக்கும் சலிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவு. என்னதான் அது ஆரோக்கியமா இருந்தாலும் தினமும் சாப்பிடும்போது கொஞ்சம் சலிப்பு தட்டதான் செய்யுது இல்லையா? அதுக்கு மாற்றா இன்னைக்கு ஒரு காலை உணவு, நான் ரொம்ப அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடிய காலை உணவு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாங்க வலையலிக்குள்ள போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த காலை உணவு செய்யறதுக்கு நான் அடுப்பு தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதுல எடுக்கக்கூடிய காய்கறிகளும் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்க காய்கறிகள் வெள்ளரிக்காய் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கேரட், ரொம்ப பொடியா நறுக்கின கேரட் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவு பொடியா நறுக்கின வெங்காயம், ஒரு 1/2 தக்காளி, கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி. இதுதான் இப்போ தேவையான பொருட்கள். ஆனால் அது கூட ஒரு முக்கியமான பொருள் வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை வச்சு தான் நம்ம இந்த காலை உணவை தயார் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவு முதல்ல வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வேக வச்சிருக்கேன். அது கூட ஒவ்வொரு காய்கறிகளாக சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக வெள்ளரிக்காய், அது கூட கேரட், தக்காளி, வெங்காயம். உங்களுக்கு எந்த காய்கறி ரொம்ப அதிகமாக தேவைப்படுதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கூட மாங்காய் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதுக்கு கூட கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப உப்பு சாப்பிடாதீங்க, குறைவான உப்பு எடுத்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூனுக்கு குறைவான அளவில் சாட் மசாலா சேர்க்குறேன். புளிப்பு சுவை விரும்புகிறவங்க கொஞ்சமாக எலுமிச்சம்பழமும் வெட்டுக்கலாம். ஒரு ஆரோக்கியமான அதே சமயம் ஒரு சுவையான காலை உணவு தயாராகிடுச்சு. இப்போ இந்த வேக வச்ச வேர்க்கடலை காய்கறியோட நான் ஒரு இனிப்பு வள்ளிக்கிழங்கு, சீனி வள்ளிக்கிழங்கு எடுத்து வேக வச்சு அது துண்டுகளாக்கி சாப்பிடுவேன். இது என்னுடைய வழக்கமான ஒரு காலை உணவு. இப்போ இந்த வேர்க்கடலை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மாற்றா நம்ம பட்டாணி பயன்படுத்தலாம், கருப்பு கொண்டைக்கடலை பயன்படுத்தலாம், வெள்ளை கொண்டைக்கடலை பயன்படுத்தலாம், ஓட்ஸ் பயன்படுத்தலாம். ஓட்ஸை கூட வேக வச்சுட்டு நீங்கள் சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி உணவை நீங்கள் காலையில் தயார் பண்ணணும், இல்லை என்ன பட்டாணிக்கு வேர்க்கடலைக்கு மாற்றா வேறு என்ன செய்யணுங்கிறத நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அருமையான அதே சமயம் ஆரோக்கியமான, எண்ணெய் அதிகமாக மசாலா சேர்க்காத ஒரு காலை உணவு இப்போ நான் தயார் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கும். உங்களோட பகிர்ந்துட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலியை தொடருங்க. இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.